Welcome back to Amudhumnalamum Children's Day Special Youtubers Collaboration Video. இதில் 30 யூடியூபர்ஸ் சேர்ந்து 30 healthy kids recipes பண்ணியிருக்கோம். அது 5 பார்ட்ஸாக நம்ம சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஃபர்ஸ்ட் பார்ட். உங்கள் அமுதும் சேனல் இந்த கொலாபரேஷன் வீடியோவுக்கு ராகி Choco ரோல் ரெசிபி தான் பண்ணணும். எக்ஸலண்ட்டாக இந்த டிஷ் இருந்துச்சு. இதை நம்ம சேனலில் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மற்ற எல்லா யூடியூபர்ஸ் சேனலோட ரெசிபிஸையும் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன் டு சிங்கப்பெண்ணே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 வித்தியாசமான கிட்ஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாதாம் ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு பாதாம் 1 கப், முந்திரி 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 5, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குங்குமப்பூ எடுத்துக்கலாம். பாதாமை தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடும். இதை 1 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் பாதாமையும் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்த பாதாமை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த ஏலக்காய் விதைகளை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இதில் சர்க்கரை 1 கப் எடுத்தோம் இல்லையா, அதையும் குங்குமப்பூவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஹெல்த்தியான பாதாம் ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாதாம் ஹெல்த் மிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் லட்டு, அதுக்கப்புறம் பாதாம் பால், அதுக்கப்புறம் பாதாம் குல்ஃபி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் பாதாம் மில்க் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் பால் எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் பாதாம் ஹெல்த் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கூலாகவும் சர்வ் பண்ணலாம். அடுத்து குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால், சர்க்கரை 3 ஸ்பூன், பாதாம் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம். இது 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நல்லா சர்க்கரையும் இந்த ஹெல்த் மிக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இதை ஒரு குல்ஃபி மோல்டில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குல்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓசி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனான சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கொலாபரேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 30 யூடியூபர்ஸ்க்கு மேலேயும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த காலத்து ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் இது மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லியும் நம்ம ஷாப்புக்கு போய் பீஸா பர்கர்ன்னு வாங்கி கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ வீட்லேயே நம்ம பேரண்ட்ஸாக இருந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக ப்ளஸ் ப்ரெட்லேயே அவங்களுக்கு பீஸா டேஸ்ட்டில் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த சேலஞ்சில் நான் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சில் நம்ம ஆசி தமிழச்சி மட்டும் இல்லாமல் 30க்கும் மேலே யூடியூபர்ஸ் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஹெல்த்தியான சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ஃபுட் சேலஞ்சை பண்ணியிருக்கோம். இந்த பிரெட் சிக்கன் பீஸா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆசி தமிழச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
This is Anna's Kitchen Tamil. இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் BreadBalls. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள்: நறுக்கிய வாழைப்பழம் 3, sugar 3 டீஸ்பூன், ஒரு சின்ன தேங்காய் துருவி வச்சிருக்கேன், and 3 ஸ்லைஸ் bread மிக்ஸியில் அரைச்சு வச்சிருக்கேன், உருக்கிய நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். எப்படி செய்யலாம் நம்ம பார்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு, நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ வாழைப்பழத்தை நெய்யில் வறுத்துடலாம். தேங்காய் போட்டுக்கலாம், இதுலேயே ப்ரெட்டையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி ஏலக்காய் பவுடர் 3 டீஸ்பூன், சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் நெய் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி குழி பணியார சட்டியில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் நெய் போட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சில்ட்ரன்ஸ் டேக்காக ரெடி பண்ணியிருக்கோம் BreadBalls. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ. டேஸ்டான BreadBalls ரெடி. சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு 30 யூடியூபர்ஸ் சேர்ந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் ஃபேவரட்டான dorayaki. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 30 யூடியூபர்ஸோட சேனல் லோகோவையும் வீடியோவும் இந்த வீடியோட எண்டை ஆட் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோவும் சூப்பர்பாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம